பிரீத்தி ஆக்சுவலாக லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்களா 2012. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் கன்சியூமர்ஸ்னால நிறைய வந்து பொல்யூஷன் ஆகுது. ஸோ வந்து சுத்தம் வந்து இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எவ்ரி மண்டேஸ் அ வேகன் டே அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ பாவம் நான் வெஜிடேரியன். அமெரிக்கா மை கண்ட்ரின்னு சொன்னேன். நோ, இனிமே அது என் கண்ட்ரி இல்ல. லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் போகாதீங்க, பரவாயில்ல. மற்ற சுற்றி இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் நல்லா மொக்குன்னு மொக்கிட்டு வாங்க. ஓகே, அமெரிக்கா மை கண்ட்ரி தான். ஆமாம். ஸோ மண்டே மட்டும் இந்த மாதிரி ரூல் போட்டு ஸோ வெஜிடேரியனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸில். ஓகே, அப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ல வந்து மண்டே போனா KFC இருந்து எந்த கடையும் இருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்க. இழுத்து சத்திருப்பாங்க. ஓகே, குட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து டூர் போறவங்க யாரும் மண்டே அப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியா இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு ஜவாப் ஜாமீன் என்று கொடுக்காமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பண விஷயத்தில் மிக கவனம், உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுங்கள். யாரை பற்றி டெலிஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட சிறிது எச்சரிக்கையாக இருங்கள். தந்தை வழி உறவுகளுடைய தேகாரக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். சாதாரண வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஒட்டுமொத்த நிம்மதியும் இரத்த பந்த உறவுகளிலும் போய்விடும். எனவே எந்த விஷயம் இருந்தாலும் 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை தரக்கூடிய பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே குடும்ப ஒற்றுமையில் சிறிது குறைகள் காணப்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் தொழிலமைப்பில் சூரியனின் சஞ்சாரம் சரியில்லை என்பதனால் செய்யாத குற்றத்திற்கெல்லாம் பழி ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எல்லா விதத்திலும் கவனம். உங்களுக்கு மறைமுகமாக இருந்தவர்கள் நல்ல நட்பு மாறி இருந்தவர்கள் எல்லாம் பகையாக இருப்பார்கள். யாரிடத்திலும் எதுவும் பேசாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். பொறுமையாக இருப்பதே உத்தமமான பரிகாரம். தெய்வத்தின் மேல் பாரத்தை போடுங்கள். குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக வேலை செய்கின்ற சமயத்தில் எல்லா விதத்திலிருந்து மீண்டு வருவீர்கள். சட்டத்திற்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ரிஷபத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழிலமைப்பு, வியாபாரம், படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் ஏற்றம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கடல் கடந்து தொலைதூரத்தில் இருந்தவர்கள் கூட குடும்பத்துடன் சேர்வதற்குண்டான பிராப்தங்கள் கைகூடும். அதே சமயம் குடும்ப ஒற்றுமையில் அதிக கவனம். அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாத நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தொலைதூர செய்திகள் நன்மைகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீருகிறது. அசையா பொருள் சேர்க்கையில் இந்த பிரச்சனைகள் தீருகிறது. கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது மனதிற்கும் குடும்பத்தினருக்கும் சந்தோஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி காணப்பட்டாலும் கர்ப்பஸ்திரீகள், வயிற்று உபத்திரம் உள்ள சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்க சொல்லுங்கள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர், தேக ஆரோக்கியம், சாதாரண வாக்குவாதங்கள், துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனம்.
வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, பயணங்கள், வாகன அமைப்பு எல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் மிக கவனம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம் தர நாடிய நாள். பெரிய மனிதர்களை சந்திப்பது, உங்கள் பிரச்சனையை பேசுவது, அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு விமோசனம் ஏற்படுவது, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, தொழில்துறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, புதிய கூட்டாளிகள் கிடைப்பது, ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி கிடைப்பது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபரியாக நிவர்த்தி ஏற்படுவதனால் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி ஏற்படுவது, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, புது வீட்டுக்கு செல்லக்கூடிய நாள்களை குறிப்பது போன்ற விஷயங்கள், பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான அனுகூல பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மனதிற்கு ஒரு சந்தோஷமான அமைப்பு ஏற்படுவதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்துடன் சேருவதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் போன்ற உத்தியோக நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் போன்ற பிரச்சனை எதிர்நோக்கி இருந்தவர்கள் வேறு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு செல்வதோ நல்ல தொழில் அமைப்பை மாற்றுவதற்குண்டான முயற்சிகளில் செல்வதற்குண்டான அமைப்பெல்லாம் நல்ல செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக வருவது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியும் சுபிட்சத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அதே சமயம் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுங்கள். எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு தீர்வது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற எந்த மாற்றம் வந்தாலும் நோ என்று சொல்லாமல் எஸ் என்று சொல்லுங்கள். பல விதத்தில் அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக நல்ல செய்தியே கிடைக்காதவர்களுக்கு கூட நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், சுப அமைப்புகள், கடல் கடந்த நல்ல செய்திகள், மேலதிகாரிகளால் அனுகூலங்கள், உங்கள் படைப்புகளுக்கு பலரால் பாராட்டுகள், கௌரவங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்துவிடும். அந்த விஷயத்தில் அதிக கவனம். சிறிய வாக்குவாதங்கள் கூடாமல் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் தலையிடோ கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், புது முயற்சி வெற்றிகள், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது, தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு கூறுவது, பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்று தருவது, சிறு சிறு வாக்குவாதங்களில் கூட அதிலிருந்து விலகி நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒற்றுமை குறைவை நீங்கி அந்யோன்யம் அருகிருப்பது, குடும்பத்தாருடன் உறவினர் வீட்டுக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது, கேளிக்கை போன்ற விஷயத்துக்கு செல்வது, தெய்வ கடாட்சத்திற்கு செல்வது என்று சந்தோஷமும் அனுகூலமும் குடும்பத்தில் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து வந்தவர்கள் விலகுவது, புது முயற்சிகள் வெற்றி ஏற்படுவது, பழைய கூட்டாளிகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் வருவது, உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் ஏற்படுத்தி கொள்வது, சுபவிரய செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தில் தோன்றுவது, எல்லா காரியமும் ஜெயமும் அனுகூலம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளும், அரசமைப்பு அரசியல் துறையில் இருந்தவர்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
சாந்தினி, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எவ்வளவு நேரம் நம்ம என்னதான் வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் தான் உண்மையிலே ஹெல்தியானவங்க. ஸோ நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியனை வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு ஷோ முடிஞ்சிருச்சு. வேந்தர் நிலங்கதிர் காலை செய்திகளுக்கான டைம் ஆயிடுச்சுன்னு மக்கள் கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டாபிக்கோட நானும் பிரீத்தி உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் பிரீத்தி சைனிங் ஆஃப் வித் தி டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.